வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மீனா செந்தில் 2 பேரும் ஆஃபீஸ் போகிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் போகிற வழியில் நம்ம செந்தில் என்ன பண்ணனா, என்னாச்சு மீனா, ஏன் ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாகவே வந்துட்டுருக்க, ஏதாச்சும் பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்தில் சொல்கிறாங்க. ஆனால் மீனா வந்து இல்லை, நான் ஏதாச்சும் பேசுவேன், அதனால் உங்களுக்கு கோவம் வரும், கோவம் வந்தால் 2 பேருக்கு இடையில் சண்டை வரும், நான் பேசணுன்னா நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணதை பற்றி தானே பேசுவோம், அதனால தான் நான் பேசாமல் அமைதியாக வந்துடுறேன், ஆஃபீஸ் வந்துச்சு நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. உடனே செந்தில் வந்து நிப்பாட்டினதும் நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க, சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிளம்புற நேரத்தில் மீனா என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்களோட பேக்லேருந்து அமௌண்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க நம்ம செந்தில்கிட்ட. செந்தில் வந்து எதுக்காக இந்த பணம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் ஆஃபீஸில் கடன் வாங்கியிருந்தீங்களா 5000, அந்த பணம் இதுதான், இதை கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் செந்தில் வந்து அதை வாங்க மறுக்கிறாரு. ஏன்னா நான் அடுத்த மாதம் சேலரி வந்த அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன், என்னோடய கடனை நான் பார்த்துக்கிறேன், அதை தாண்டி லோனையுமே நான் பார்த்துக்கிறேன், நீ இதை நினச்சி கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பேக்கில் வைக்க போகிறாங்க. ஒரு நிமிஷம் மீனா, அந்த பணத்தை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்துலேருந்து ஒரு நோட்டை எடுத்துக்கிறாங்க. இது வந்து பெட்ரோல் செலவுக்கு, பெட்ரோல் எப்போ காலியாகும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பெட்ரோல் போடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவரை நம்ம என்னதான் சொல்லி திருத்துறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து நம்ம ராஜு ஒரு பக்கம் எதையோ ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து மீனா வந்து என்னாச்சு ராஜி, நம்ம 2 பேரும் சேர்ந்து மேலே மொட்டை மாடி க்ளீன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அது எதையுமே காதில் வாங்காமல் இருக்காங்க ராஜி. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி மேலே தண்ணி தெளிக்கிறாங்க. தண்ணி தெளிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜி வந்து என்னாச்சுக்கான்னு சொல்லி கேட்க, இல்லை நம்ம மொட்டை மாடி சுத்தம் பண்ணலாமான்னு கேட்டேன், ஆனால் நீ பார்த்தா ஏதோ ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மீனா ராஜியும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குமாரோட வீட்டில் கல்யாண ஏற்பாடுக்கான வேலைகள் எல்லாமே பார்க்கலான்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டாளுங்களை வர சொல்லியிருக்காங்க. பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க வந்து குமார் வீட்டில் என்ன நடந்துச்சு, ஊரில் என்ன எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சக்திவேல் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு அரசியாக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, தாலியும் அவளே கட்டிட்டு வந்தா, கொஞ்ச நாள் இருந்தால் போயிட்டா, மற்றபடி எந்த தப்பும் நடக்கலை, நீங்கள் என் பையனை நம்பி தாராளமாக பொண்ணு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக குமார் வராரு. குமார் வந்து சக்திவேல்கிட்ட இந்த கல்யாணத்தில் விருப்பம் அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான்னு பார்க்குறாரு. ஆனால் நம்ம சக்தி வந்து என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுடா எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே குமார் எந்திரிச்சு என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதுக்கிடையில் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற மனநிலையில் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பிவிட்டுறாங்க. இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம சுகுனே வந்து அங்கே இருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே காதில் கேட்டுக்கிறாங்க. கேட்டு கண்டிப்பாக நம்ம பாண்டியன் வீட்டில் போய் இந்த விஷயத்தை பற்றி ஒப்பிக்க போகிறாங்க. என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.